விளங்கக்கூடிய தேவி வைஷ்ணவி. அம்பிகையின் கைகளில் இருந்து பிறந்தவள் தான் இந்த வைஷ்ணவி. இவள் விஷ்ணுவினுடைய அம்சமாம். கருடனை வாகனமாக கொண்டவள். இந்த அம்மா கருட வாகனம் கொண்டவள். பலமான வாழ்வு தருபவள். சகல வைபவங்களையும் தரக்கூடியவளா. செல்வ வளம் அனைத்தும் தருபவள். இந்த அம்மா செல்வ வளத்தை தரக்கூடிய தேவி. தங்கம் அளவின்றி நமக்கு கொடுக்கக்கூடிய தேவியா. தெய்வம் கொடுக்கிறது, அதை நாம் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளே ரொம்ப வறுமை, இறை வழிபாடு எந்த நேரம் வழிபாடு செய்கிறான். அம்பாள் பார்த்தா, அத்தா இவ்வளோ வழிபாடு செய்கிறானே, இவனுக்கு ஏன் நீங்கள் எதுவுமே நல்லது செய்ய மாட்டேன்றீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேன்றீங்க. அவன் என்ன கொடுத்தாலும் அந்த பயன்பாட்டை அனுபவிக்க தெரியாதவனா இருக்கிறானா. விதி அவனு. தேவி சொன்னதினாலே அவனுக்கு ஒரு நல்லது செய்யலாம். அவன் காட்டு வழியாக நடந்து வந்துங்கிறான். தேவி இவன் எல்லாவற்றிலும் நம்புவது கிடையாதான். எதையும் நம்புறது கிடையாது. இவன் பக்தியை நம்புறது கிடையாது. அதனால் இவனுக்கு நீ கொடுக்கணும்னு சொல்கிற. சரி, இவனுக்கு ஒரு தங்க முடிப்பு, ஏராளமான தங்க முடிப்பு இருக்கிற ஒரு பண முடிப்பு, தங்கத்தை தங்கமாக போட்டு முடித்து அவன் காட்டில் ஒத்தையடி பாதையில் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் எதிரில் கொஞ்சம் தொலைவில் போட்டார். எம்பெருமான் போட்டார். அம்பாலும் பார்க்குறான், ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இவன் வறுமையோடு இருக்கிறவன், பக்தி செய்கிறவன் தான். என்ன இருந்தாலும் இவனுக்கு சந்தேகமா, சாமி கொடுக்குமோ கொடுக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இவனுக்கு சந்தேகம். பார்த்தியா, நேரம் வந்தவன் அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு பண முடிப்பு, தங்க முடிப்பு இருக்கிறது, ஒரு மூட்டை. அது அவன் கையில் கிடைச்சா அவன் வறுமை நீங்கிடும், கஷ்டம் நீங்கிடும். கண்ணை திறந்தே வந்தவன் இந்த காட்டு வழியில் ஒத்தையடி பாதையில் கண்ணை முடிக்கினு எப்படி போகிறதுன்னு கண்ணை முடிக்கினே வந்தானா. அந்த தங்க முடிப்பு எதிரில் இருக்கிறது பார்க்காம தாண்டி போயிட்டானா. தெய்வம் கொடுக்கணும்னு நினச்சா கூட அவன் விதி பார்த்துங்களா, அதை பெறுவதற்கு அவனுக்கு பலன் இல்லாமல் போனது. பச்சை முகில் மேனியனே உனக்கு இந்த பாதலில் 10 அவதாரம் உண்டு. மச்சம் என்றும் கூர்மம் என்றும் வராகம் என்றும் வாமனன் என்றும் ராமன் என்றும் பவித்ரன் என்றும் துஷ்டரை அடக்கிய மோகினி வேடம் கொண்டவராய் தோன்றியுள்ள சொர்க்கமெல்லாம் துஷ்டரை அடக்கிய மோகினி வேடம் கொண்டவராய் தோன்றினார். உன் சொர்க்கமெல்லாம் அறிவார் உண்டோ. அச்சத்தீர்த்து இணையாளும் கருடல் மீது கோவிந்தா. அச்சம் தீர்த்து இணையாளும் கருடல் மீது அன்புடனே ஏறி வந்தல் செய்வாய் கண்ணா. வைஷ்ணவி தேவி கருட வாகனத்தை உடையவளா. இந்த அம்மா கருட வாகனத்திலே வரக்கூடியவள். அந்த தேவியை செல்வத்திற்கு தலைவியாக கருதப்படுவள். வைஷ்ணவியை வணங்கினா நமக்கு செல்வம் பெருகும், பணம் பெருகும், இல்லறத்திலே சுப விசேஷங்கள், செல்வம் பெருகு இருக்குமா. இந்த அம்மாவுக்கு நிறமானது நீல நிறத்தில் இருப்பாங்க. இந்த அம்மா நீல நிற சேமல வண்ணன். இந்த நீல நிற சேமல வண்ணன் ராமபெருமான். அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடியவள் பகவான் கிருஷ்ணன் எம்பெருமான் நீல நிறத்தில் இருப்பார். வேணாம், நீல நிறத்தில் இதோட நீல நிறத்தில் இருக்கு. நீல நிறம் வலது கரத்திலே அப்படி வரத முத்திரை இருக்கும். மற்ற கரங்களிலே கதை, தாமரை, இடது கரங்களிலே ஒன்று அபய முத்திரை காட்டுவதாக இருக்கும். சங்கு சக்கரம், மற்ற கரங்களிலே சங்கு சக்கரம் ஏந்தியவன் இருப்பாராம். சங்கு சக்கரதாரியாக காட்சி தருபவள் வைஷ்ணவி. அந்த அம்மையாருக்கு அழகிய கண்களாம். இந்த கண் அவ்வளோ அழகாக இருக்குமா. அழகிய முகத்தை உடையவள். அழகிய பாதம், இந்த அம்மையாருடைய பாதம் அவ்வளோ அழகாக இருக்குமா. பெண்களுக்கு
நெற்றியானது அகல் விளக்கு போல இருக்கணுமா. சில பெண்களுக்கு நெத்தி பார்த்தோன்னா ரோடு மாதிரி இருக்கும். இடை மெலிந்து இருக்கணுமா. நூலிடையால் அகலிகை தேவி நூலிடை போல் இருப்பாளாம் இந்த அம்மையார். பாதம் சின்னதாக இருக்கணுமா, சிறிய பாதம். இந்த பெண்ணு பார்க்க போனாங்கன்னா பையனுக்கு அம்மா முதல்ல பெண்ணுடைய பாதத்தை பார்ப்பாங்களாம். இந்த பாதம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, முறை மாதிரி, மகனே இந்த பெண்ணு வேணாண்டா, நமக்கு வேடா போகலாம். முறங்கால்றா இதுக்கு அழகாக இருக்கணுமா, பாதம் அழகாக இருக்கணும், இடை மெலிந்து இருக்கணும், நெற்றி அகல் விளக்கு போல இருக்கணுமா, கண்கள் நல்லா பெருசாக இருக்கணுமா, கண் பெருத்து இருக்கணுமா, முட்டை கண்ணு, முண்டக கண்ணின்னு பேர் அம்பாளுக்கு. முண்டகம்னா தாமரை, இருந்தாலும் கண் பெருசாக இருக்கணுமா. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கண் ஆடை என்னடா இது, என் பொண்ணு எங்கடா இந்த பொண்ணு விரும்ப போகிறான், கல்யாணம் பண்ண மாட்டான், இது பொட்டுக்கண் ஆடுங்குறா. அப்படி இந்த அம்மையாருடைய வைஷ்ணவி தேவியினுடைய அழகு அவ்வளவு அழகாக இருக்குமா. மஞ்சள் ஆடை அணிந்திருப்பாளாம் இந்த அம்மாவுக்கு. ஆடை மஞ்சள் நீர ஆடை கொண்டு மாதா உன்னை அழைக்கின்றேன், மாறாமல் நீ வந்து மண்ணுலகை காத்திடம்மா. விஷ்ணு பெருமானுக்குரிய ஆபரணங்களை அணிந்தவள், கருட வாகனத்தில் இருப்பவள், கொடியாக கொண்டிருப்பாள், கருட கொடி. இப்போ முருகனுக்கு சேவக்கொடி, தர்மராஜாவுக்கு முரசு கொடி, துரியோதனுக்கு அரவக்கொடி. இப்படி கொடியாக ரிஷபக்கொடி, சேவல் கொடி, அன்னக்கொடி. இப்படி இந்த கொடிகள் அழகாக இருக்குமா. அதில் கருட வாகன கொடி, கருடா கொடி, அனுமக்கொடி, அர்ஜுன பெருமானுக்கு அனுமக்கொடி, ஆஞ்சநேயர். பாரதத்திலே கொடியாக இருந்தது, அதான் கொடி ஏற்று விழா. இந்த கொடி எப்போ நம்ம ஏற்றுறோமோ ஆஞ்சநேயர் பெருமான் வந்து தங்குவாராம், அங்கே தான் வந்து உட்காந்துப்பார். சக்தி புராணம் கேட்பார், அவர் ரொம்ப பிடிக்குமா சக்தி புராணம். அவர் தான் ஐந்திலே ஒன்று பெற்றான், ஐந்திலே ஒன்றை தாவி, ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, ஐந்திலே ஒன்று பெற்று அணங்கை கண்ட எல்லார் ஊரில் ஐந்திலே ஒன்று வைத்தார், அவன் நம்மை அழித்து காப்பார் ஆஞ்சநேய பெருமான். அடே அப்பா. அப்படி அனுமக்கொடி அர்ஜுன பெருமானை காப்பாற்றியது. இந்த தேவிக்கு, வைஷ்ணவ தேவிக்கு கருட கொடி, கொடி வந்து கருட கொடியா. வஞ்சனைகள் வரந்தோட நெஞ்சில் வாவாம், காயாம்பு நிறம் உடையோன் கண்ணா வாவாம், கருமுகில் மேனியனே, கருமுகில் மேனியனே, கருத்திரில் வாவாம், நாயகனே என்னாவில் இருக்க வாவாம், நாள்தோறும் உள்பாலும் துதித்தே வாவாம், ஆயிரம் உதித்தவனே கோவிந்தா. இந்த அம்மையாருக்கு முன்னிரு கரங்களிலே அபயவரதம், பின்னிரு கரங்களிலே சங்கு சக்கரம் ஏந்திருப்பார். வெண்மையான நிறம் கொண்டவன். இவனுடைய வாகனம் கருட வாகனம். விஷ்ணு பெருமானுக்குரிய அத்தனை குணங்களும் உடையவள். தோல் தொடர்பான பிணி நோய்களை போக்கக்கூடியவளா. வைஷ்ணவி தேவி வணங்கினா உடம்பில் இருக்கிற தோல் வியாதி, இந்த தோல் என்று சொல்லும்படியான உடம்பிலே அம்மை போடுதல், சோரியாசிஸ், சரங்கு வருதல், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய தேவி தான் வைஷ்ணவி தேவி. இந்த தேவிக்கு சப்த மாதர்களிலே இந்த அம்மையார் அற்புதமான முறையிலே 4வது தேவியாக விளங்கக்கூடியவள் வைஷ்ணவி. நமது ஆலயத்திலே, நமது சுயம்பு கங்கை புண்ணியவன் ஆலயத்திலே வைஷ்ணவி தேவிக்கு அற்புதமான சன்னிதானம். ஐயப்பனுக்கு சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். 18 படிகளை கொண்ட ஐயப்பனுக்கு இந்த ஸ்ரீ சுயம்பு கங்கை புண்ணியவன் ஆலயத்திலே ஐயப்பனுக்கு தனி சன்னிதானம். எத்தனை அழகு, என்ன அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு. அந்த எம்பெருமான்
கண்ணன் பெருமான் பெண்ணாக மாறியதினாலே, சிவன் அந்த பெண்ணை கண்டதினாலே கண்ணனும் பெண்ணாக மாறினார். மணிவண்ணனும் மண்ணிலே தோன்றினார். ஐயப்பனுக்கு சன்னிதானம். ஸ்ரீ கந்தக்கடவுள் அருள்மிகு வள்ளி தெய்வசேனா ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி சிவலிங்கத்திற்குள்ளே அற்புதமாய் விளங்குகின்றாராம். அடேயப்பா, என்ன அற்புதம்! அந்த அம்மையார் வைஷ்ணவி தேவி சிறந்த முறையிலே தோல் தொடர்புடைய நோய்களை எல்லாம் நீக்கக்கூடியவள். வைஷ்ணவை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த குறையெல்லாம் நீங்குமா? ஆமாம். பரவ புண்ணியநாதனை பசுபதி சரத்து விரவும் ஆதியை அடியருக்கு அருளிய வேதியனை புறவு புண்டொலீர் வைஷ்ணவி பூசனை புரிந்தே கருவு நீர் தருவ வரமெல்லாம் பெற்று நமை காப்பள் பார்க்கடல் பரமனிடோ வைஷ்ணவியானவளே, 4 கரம் கொண்டவளே, நாயகியாய் நின்றவளே, அந்த கிருஷ்ணனுக்கு அழகு தந்தாய், சிவனிடம் சேர வைத்தாய், சிலம்பு இசக்கை வைத்தாய், ஐயப்பனை தானும் தந்தாய், செல்வங்களை வாரி தந்தாய் அம்மா, செல்வங்களை வாரி தந்தாய். பூமாலை சுடி வந்தோம், பூங்கரகம் எடுத்து வந்தோம், கன்னி உந்தன் பாதமல நாங்கள் எல்லாம் பணிந்து நின்றோம். கோவிந்தா 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 கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்தா.